இருக்கிறது கோவை மகளிர் நீதிமன்றம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரசாந்த் இணைப்பில் இணைகிறார். பிரசாந்த், பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக கோவை மகளிர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க இருக்கிறது. தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, அதாவது தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் கொடுமை சம்பந்தமாக தீர்ப்பு இன்று கோவை மகளிர் நீதிமன்றம் வழங்க இருக்கிறது. இந்த தீர்ப்பை நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் சரியாக ஒரு 10 மணி அளவிலே வழங்க இருக்கிறார். குறிப்பாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில பல இளம் பெண்களை வீடியோ எடுத்து குற்ற செயல் தொடர்பாக அன்றைய 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சி டவுன் காவல்துறை சார்பாக முதல் தகவல் என்பது பதிவு செய்யப்பட்டது. பின்னர் இந்த வழக்கில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அன்றைய அரசியல் அழுத்தம் காரணமாக உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அன்றைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவெல்லாம் ஆணித்தரமாக பிரச்சாரம் செய்தார்கள். இந்த நிலையில குறிப்பாக அதன் அடிப்படையில் சிபிசிஐடி என்ற வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் முழுமையான விசாரணைக்கு பிறகு இந்த பொள்ளாச்சியை சேர்ந்த திருநாவுக்கரசு, சபரீசன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன் ஆகிய 5 பேரும் கடந்த 2019ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர். அதற்கு பிறகு தீவிர விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு சிபிஐ தனது தொடர் விசாரணையின் அடிப்படையில அரண்பால், பாபு என்கிற பைக் பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 4 பேரும் அதற்கு பிறகு 2019க்கு பிறகு 2021ஆம் ஆண்டு கைது செய்யப்படுறாங்க. மொத்தம் இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா 9 பேர் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு தற்போது 6 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள். இந்த வழக்கின் குறிப்பாக அத்துமீறல், பாலியல் வன்கொடுமை, அத்துமீறல், கூட்டுச்சதி, அழைப்பு உள்ளிட்ட 13 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. கைதான 9 பேரும் தற்போது சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு இந்த வழக்கு சம்பந்தமாக தொடர்ச்சியாக வாத பிரதிவாதம் நடக்கும் பொழுது பாதுகாப்பு நலன் கருதியும் பல்வேறு தரப்பட்ட பெண்களும் இந்த நீதிமன்றத்திலிருந்து அவர்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினார்கள். அவர்களை தாக்க வேண்டும் என்ற அடிப்படையில வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அவ்வப்போது ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இந்த வழக்கு தொடர் விசாரணையின் காரணமாக சுமார் 200 ஆவணங்கள் மற்றும் 400 மின்னணு தரவுகள் உட்பட பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அனைவரும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எதிராக சாட்சியம் அளித்தார்கள். 8 பேர் இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக அந்த கிட்டத்தட்ட சாட்சியமாக 8 பேர் சாட்சியம் அளித்து நேரடியாக நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி நந்தினி தேவி முன்பாக பல விஷயங்களை தெரிவித்தார்கள். இந்த வழக்கில் ஒவ்வொரு வழக்கின் போதும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இந்த குற்றவாளி கைது செய்யப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு அவரிடம் விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றது. தொடர்ச்சியாக இந்த வழக்கின் பொறுத்தளவுக்கு 9 பேரிடமும் சட்ட விதிகள் 313 கீழ் கேள்வியில் கேட்பதற்கு நீதிமன்றத்தில் கடந்த 2019ஆம் தேதி கோரப்பட்டது. அதன் அடிப்படையில அதன்படி திருநாவுக்கரசு உட்பட்ட 9 பேர் மீதும் சேலம் மத்திய சிறையிலிருந்து இன் கேமரா மூலமாக விசாரணை என்பது நடத்தப்பட்டு, அதாவது வார விடுமுறை தினத்தை தவிர மற்ற அனைத்து நாட்களும் கடந்த 2-3 மாதங்களாக தொடர்ச்சியாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய வழக்கறிஞரும் அதே போல அரசு தரப்பு வழக்கறிஞர் மற்றும் சிபிஐ வழக்கறிஞர்களும் சேர்ந்து வாத பிரதிவாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது. இந்நிலையில வழக்கின் விசாரணை கடந்த 28ஆம் தேதி நடந்து முடிந்த பிறகு இந்த வழக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் சரிபார்ப்பு செய்யப்பட்டு அனைத்து விசாரணையும் நிறைவு பெற்றுவிட்டதாகவும் சொல்லி கடந்த மே 13ஆம் தேதி வழக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு தற்போது இன்று காலை இந்த தீர்ப்பு என்பது சரியாக ஒரு 10 மணி அளவிலே வழங்கப்பட இருக்கிறது. தற்போது நீதிமன்ற வளாகம் என்பது பரபரப்பாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட சேலம் மத்திய சிறையில் அதிகாலை 5:30 மணி அளவிலிருந்து அழைத்து வரப்பட்டு தற்போது 8:30 மணி கோவைக்கு மிக பாதுகாப்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடனும் இந்த குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் அழைத்து வரப்பட்டு தற்போது நீதிமன்ற வளாகத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரியாக ஒரு 10 மணி அளவில் நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் நீதிமன்றம் வந்த பிறகு அவருக்கு முன்பாக அந்த 9 பேரும் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். தற்போது நீதிபதி வந்த பிறகு இந்த முதல் கட்டமாக இவர் குற்றவாளியா என்பது குறித்து முதல் கட்டமாக அறிவிப்பார்கள். அதற்கு பிறகு
இந்த வழக்கு தண்டனை விவரங்கள் ஒரு சில மணி நேரங்களில் தண்டனை விவரங்கள் முழுவதுமாக வாசிக்கப்படும் என்று நீதிமன்ற அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு பலத்த இன்று மே தினம் என்பதன் காரணமாக மே விடுமுறை தினம் என்ற பெரிய அளவில் கூட்டம் நீதிமன்ற வளாகத்தில் இல்லாட்டு விட்டாலும் இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்ற வளாகம் என்பது சற்று பரபரப்பாகவே காணப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊடகங்களும் இங்கே கும்மியை இந்த செய்தியை சேகரிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பலரும் தன்னார்வ அமைப்புகளும் சேர்ந்து அதேபோல மகளிர் அமைப்புகளெல்லாம் சேர்ந்து இந்த தீர்ப்பு காண்பதற்காக தற்போது நீதிமன்ற வளாகம் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விசாரணை பொறுத்தளவிற்கு ஒரு தனி அறையில், அதாவது எந்த ஒரு வழக்கு எடுத்திருந்தாலும் கூட மிக பல நபர்கள் தெரியும் வகையிலும் பல்வேறு தரப்பட்ட வக்கீல்களும் நேரடியாக வந்து பார்ப்பதும் வகையிலும் தான் அந்த விசாரணை என்பது நடைபெறும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு மிக உன்னிப்பாக நீதிமன்ற வளாகத்தின் அதாவது ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தனி ஒரு அறை ஏற்படுத்தப்பட்டு அந்த அறையில தான் அந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெற்றது. இந்த வழக்கின் போது அரசு வழக்கறிஞர், அது மட்டுமல்லாமல் சிபிஐ தரப்பில் உள்ள வழக்கறிஞர், அதே போல குற்றம் சாட்டப்பட்ட நபருடைய வழக்கறிஞர் மட்டுமே தான் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். மேலும் இந்த சாட்சியங்கள் அவர்களும் நேரடியாக உள்ளே அனுமதிக்கப்பட்டு இந்த விசாரணை என்பது கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்ற நிலையில மிக உன்னிப்பாக வேறு யாரும் உளவு பிரிவு காவல்துறை கூட உள்ளே வந்து அந்த தகவலை சேகரிக்காத வண்ணம் வகையில இந்த வழக்கு விசாரணை என்பது தொடர்ச்சியாக கடந்த 6 ஆண்டுகள் நடைபெற்றது. தற்போது அந்த 6 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த விசாரணையின் அடிப்படையில் இன்று தீர்ப்பு என்பது வழங்கப்படுகிறது. குறிப்பாக அன்றைய இந்த சம்பவம் நடைபெறும் போது அன்றைய காலத்தில் அதிமுக ஆட்சி என்பது அமைந்திருந்தது. அந்த பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு முக்கிய அதிமுக நபர்களுடைய பெரும் இந்த வழக்கின் இந்த சம்பவம் தொடர்பாக அவருடைய பேரும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லி அன்றைய காலகட்டங்களில் எதிர்கட்சியாக திமுக மற்றும் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர்கள் இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்த அடிப்படையில் இந்த விசாரணை வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு இந்த வழக்கு 6 ஆண்டுகள் நடைபெற்று தற்போது இந்த தீர்ப்பு சரியாக ஒரு 10 மணி அளவில் வழங்கப்பட இருக்கிறது. மோகன், பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். மேலும் அவர்களுக்கு இன்று தீர்ப்பு வழங்க கோவை மகளிர் நீதிமன்றம் இருக்கிறது. தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாந்த்.